Hi, this is Padmapriya. You're watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராவல் வீடியோ. இது சென்னையில் நடந்த இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் தான். இது எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா January 10th to 12th 2025 தான் நடந்துச்சு. இந்த வருஷம்தான் நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ப்ரொமோஷன்லாம் ரொம்ப இல்லை. இது ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொமோ வந்துச்சு, அதை பார்த்து நாங்கள் போனோம். இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே அசம்பிள் ஆகிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம். அங்கே நிறைய எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் த வீல். அந்த வீலை நம்ம ஸ்பின் பண்ணோன்னா அந்த வீல் போய் எங்கே நிற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பற்றி கேட்பாங்க. நம்ம அந்த கரெக்டான ஒரு ஆன்சர் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டில். அதான் என்னோட சன் கொஞ்சம் வின் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு, நிறைய உடன் ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய புக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புக்ஸு அண்ட் தென் நிறைய மெட்டீரியல்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குக்கிங் யூஸ் பண்ணுற அந்த பவுடர், மசாலா பவுடராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டீ தூள், காஃபி பவுடர் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மாதிரி ஒரு பவுடர் இருந்தது. அதை காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பவுடர் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு உட்டனில் நிறைய ஸ்டிக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால உட்டனில் ஒரு கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உண்டியல் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஹேண்ட்மேடில் பண்ண உடனில் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி நம்ம டெக்கரேஷன்ஸாக கொண்டு வீட்டில் இருக்கிற நம்ம ஷோகேஸில் அழகாக வைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் விளையாடுறதுக்காக நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கேம்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் போய் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாமே நம்ம எதெல்லாம் நம்ம உள்ளே போய் விளையாடுறோமோ அதுக்கு பே பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி நிறைய இருந்தது. பலூன் ஃபெஸ்டிவலுக்காக அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் பர்சன்ஸாக வந்திருந்தாங்க. அவங்க அந்த ஃபயர் மூலிமா பலூன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 4 பலூன்ஸ் ரெடி ஆகிட்டு இருந்தது. மார்னிங்கில் 21 பலூன்ஸ் ஃப்ரை ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கிளைமேட் அண்ட் வெதரை பேஸ் பண்ணி தான் பலூன் அங்கே ஃப்ரை ஆகும். நாங்கள் போகும்போது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அப்போ கிளைமேட் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக ஃப்ரை பண்ணலை. ஜஸ்ட்டு பலூனை ஃபில் பண்ணி ஸ்டாண்ட் பைலேயே ஃப்ரை ஆகிட்டு இருந்தது.
அது வந்து ஸ்கையில் வந்து ஃப்ரை ஆகிறத நாங்கள் பார்க்க முடியல. இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again. Bye.